ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 5ல் திவ்யா துரைசாமி செஞ்ச கீரனூர் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 kg மட்டன் எடுத்துக்கணும். இதை 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பிரியாணி இலை 2 சேர்த்துக்கணும். அது கூட கிராம்பு 4-5 சேர்த்துக்கணும். இதுக்கு சீரக சம்பா 1 கிலோ அரிசிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அந்த தண்ணியை இந்த மட்டனில் தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 6லேருந்து 7 விசிலுக்கு இந்த கறியை வேக விட்டு வச்சுக்கலாம். அப்புறம் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு பக்கம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டி எடுத்துக்கணும். அதில் தேவையான ஆயில் சேர்த்துக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கணும். இது நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் அரைப்பதம் எண்ணெயிலே முறிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வேக விட்டுறாமல் லைட்டாக. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது கூட 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கணும். மட்டனில் கொஞ்சம் காரம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கணும். அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளியோட தண்ணி இதுக்கு சரியாக வந்துடும். இப்போ பேஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா முறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கணும். அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அதை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுக்கணும். அதுக்கப்புறம் புதினா மல்லி இது கூட சேர்த்துக்கணும். புதினா மல்லி பார்த்திங்கன்னா இதையும் அரைச்சி தான் போடுவாங்க. கீரனூர் மட்டன் பிரியாணிக்கு அரைச்சி தான் போடுவாங்க. நான் இப்படி சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப்பு தயிரையும் சேர்த்து ஒரு கிரேவி பதத்துக்கு இதை கொண்டு வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச மட்டனையும் தண்ணியும் இது கூட சேர்த்துக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கிட்டதுனால இப்போ உப்பு பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணியை நல்லா கிளறி விட்டுட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற அரிசி இது கூட நம்ம சேர்த்துக்கப்புறம் இதை இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு கிளறிக்கணும். கிளறிவிட்டு புதினா மல்லியை அது கூட சேர்த்து இன்னொரு தம்மு நம்ம மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கீரனூர் சீரக சம்பா மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிரும். இந்த டைமில் மறுபடியும் மல்லி புதினா மேலே தூக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு தம் போட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி ரெடி ஆகினதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதர் சிட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.